ஹை சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நேம் உப்பு உருண்டை, அப்படி இல்லைனா நீர் உருண்டை. யூடியூப்பில் தான் பார்த்தேன், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொரகொரப்பாக உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினாவை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் போடவே மறந்துட்டேன். தேங்காய்க்காக தான் இந்த டிஷ்ஷே செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு எதோ உப்பு அதிகமாக இருக்குமோன்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வெந்துருச்சு, இது வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ செகண்ட் இடையும் இந்த உருண்டை பிடிச்சி இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.